வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். டைமண்ட் அப்படின்னு சொன்னதும், இது ரொம்ப காஸ்ட்லிப்பா அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம்ல. ஆனா, டைமண்ட் அப்படின்ற அந்த ஜெம் அவ்வளோ காஸ்ட்லியானதெல்லாம் கிடையாது. அத காஸ்ட்லியா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. டைமண்ட் எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா தான் இருந்திருக்கு. உலகத்துல ஏதேதோ மூலைகள்ல டைமண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி இல்லாம நெறைய இடங்கள் டைமண்ட் வரக்கூடிய இடங்கள் தான் இருந்துச்சு. ஆனா, அந்த இடங்கள் எல்லாத்தையும் வளச்ச ஒரு கம்பெனி, அவங்க மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணுவோம். அதுவும் டிமாண்ட்ல தான் ஸ்டாக்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, நிஜமாவே இந்த டைமண்ட காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாத்தணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? பொய்யா? அப்படின்னு தெரியல. மேபி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்ற மாரி தான் தோணுது. பூமி, மார்ஸ் இந்த 2 இடங்கள் மட்டும் தான் தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இங்க தான் தண்ணியே இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா, பூமிய விட்டா மார்ஸ்ல மட்டும் தான் மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகளும் போய்க்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, மீதம் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்கள்லயுமே தண்ணீன்றது இருக்கு. ஆனா, அது டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேஸா இருக்கும், வேப்பரா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல ஐஸா இருக்கும். இப்படி தண்ணி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா, அதோடைய தன்மை மட்டும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது, எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் வசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு முடியாதுன்றது தான் ஆப்ஷன். ஆனா, தண்ணி இல்லாத கிரகங்கள்லாம் எதுவும் கிடையாது. எல்லா கிரகங்கள்லயுமே தண்ணி இருக்கு. மசில ஏத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா, ஹெவி வொர்க் அவுட் பண்றது. ஈவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பண்ணாம, ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் பண்றேன் பாருன்னு பண்ணி, மசில் டேர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுர்றாங்க. மசிலே டாரா கிழிஞ்சிரும். இப்படி இருக்கும்போது, ஒரு சயின்டிஸ்ட் தனியா ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்களே ஒரு ரிசர்ச்ச இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, டெய்லியும் 12 நிமிஷம் மட்டுமே தான் அவங்க வொர்க் அவுட் பண்ணுவாங்க. அதன் மூலியமா மசில் கெயின் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக, அவரே ரெடி ஆகி, இப்போ அந்த மிஷன் சக்சஸ் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. கரெக்ட்டான ஃபுட்டு, கரெக்ட்டான டைமிங்ல ஃபுட்டு அண்ட் ப்ராப்பரான ஒரு வொர்க் அவுட் இது இருந்துச்சு அப்படின்னா, 12 நிமிஷம் போதுமானது ஒரு மனிதனுடைய மசில கெயின் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாவே இப்போ வளர்ந்திருக்காங்க. நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலேயே நம்ம நெறைய வித்தியாசமான மிருகங்கள பத்தியும், பூச்சிகள பத்தியும், மீன்கள பத்தியும் பார்த்திருப்போம். இப்படியெல்லாம் நிஜமாவே ஒரு அனிமல்லாம் இருக்காப்பா! இப்படி ஒரு உயிரினம் இருக்கா? அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான உயிரினங்கள் நெறையா பார்த்திருக்கோம். ஆனா, இந்த உலகத்துல இருந்த 100% ஸ்பீஷியஸ்ல வகைகள்ல 99% அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கக்கூடிய 1% மட்டுமே தான் இப்ப நம்ம பூமியில வசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப யோசிங்க. இந்த 1%த்திலேயே இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத எக்கச்சக்கமானது இருக்கு. ஆனா மீதம் இருக்க 99ம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப எத்தன ஸ்பீஷிஸ் இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. லவ் அப்படின்னு சொன்னதும் மனிதனுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா, மனிதன் ஒரு அனிமல் மேலயோ, இல்ல மனிதன் ஒரு மீன் மேலயோ கூட அவனுடைய அன்ப வைக்கலாம். அது அன்ப பொறுத்து இருக்கு. இப்படி இருக்கும்போது, இதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுமேன்னு பர்ட்டிகுலரா மனிதர்கள் மேல வைக்கக்கூடிய அன்ப விட, நாய்கள் மேல வைக்கக்கூடிய அன்பு மனிதர்கள விட பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே அது ரொம்ப பியூரா இருக்கு, உண்மையா இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா ஒரு மேகத்த எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மேகம் அழகா பறக்குதேப்பா, வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாரி யோசிப்போம் இல்லையா? ஆனா பஞ்ச் ஆஃப் மேகத்த எடுக்கும்போது, அதுல ஆவரேஜா 500 டன் ஆஃப் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதானே கசிஞ்சு நமக்கு மழையா வருது. ஸோ 500 டன் ஆஃப் வாட்டர் அதாவது 1.1 பவுண்ட் ஆஃப் வாட்டர் இப்போ வரைக்கும் நெறைய கிளவுட்ஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு தான் அது தெரியறதில்ல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.